إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாம் அவன் ஏவிய கட்டளைகளை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் மறுமை நாளை ஈமான் கொள்வதாகும். மறுமை நாள் ஈமான் கொள்ளப்படுவது என்பது பல விடயங்களை உள்ளடக்கியிருப்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். மரணம், மன்னரை வாழ்வு, மஹ்ஷருடைய வாழ்வு, மனிதனுடைய நன்மை தீமை நிறுக்கப்படுதல், சிராத் என்ற பாலத்தை கடத்தல், சுவனம் நரகம் என பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு விடயம்தான் மறுமை நாளை விசுவாசம் கொள்வது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை ஒரு மனிதத்திலே ஆழமாக பதிந்து விட்டால் அவனுடைய வாழ்வு மாற்றத்தை நோக்கிய வாழ்வாக இருக்கும். மறுமைக்காக பயணிக்க வேண்டுமென்ற வாழ்வாக இருக்கும். வெறுமனே மறுமை என்று நம்புகிற போது அவனுடைய அச்சங்கள், அவனுடைய பய உணர்வு உள்ளத்திலே வந்து விட்டாலே போதும் அவனை மாற்றிக்கொள்வதற்காக. இதையெல்லாம் தாண்டி அதனோடு தொடர்பட்டிருக்கிற அந்த மறுமையோடு ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களோடு உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் நம்முடைய வாழ்விலே சரியான முறையிலே புரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் நாம் இந்த உலகத்தில் எப்படி பயணிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகளை நிறுக்கப் போகிறார். நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகிற
ஒரு நிகழ்வு மறுமையில் இருப்பதாக அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. என்னுடைய நன்மையும் உங்களுடைய நன்மைகளும் நிறுக்கப்பட போகின்றன, என்னுடைய தீமையும் உங்களுடைய தீமைகளும் நிறுக்கப்பட போகின்றன. இந்த நாளில் எவருடைய நன்மை கதித்திருக்கிறதோ அவர் வெற்றி பெறுவார். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ எவருடைய தராசி கதிக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ எவருடைய தராசி கதிக்கவில்லையோ கனமாக இல்லையோ அவர் சென்றடைகிற இடம் ஹாவியாவாகும். அந்த ஹாவியா என்றால் என்ன என்று கேட்டால் அதுதான் சுட்டெரிக்கிற நெருப்பு என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நம்முடைய நன்மைகள் கூட வேண்டும், தீமைகள் இல்லாமலாக வேண்டும். நம்முடைய நன்மைகள் கூட்டப்பட்டால் தான் நாம் வெற்றி பெற்றவர்கள் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ எவருடைய தராசி கதிக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏற்கனவே சொன்ன வசனங்களில் எவருடைய தராசி கதிக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார், அப்போ அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அடையாளமாகும். இங்கு அல்லாஹ் நேரடியாகவே சொல்கிறான், فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ எவர்களுடைய தராசிகள் கதிக்கின்றனவோ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فِي جَهَنَّمَ خَالِدُونَ எவருடைய தராசி கதிக்கவில்லையோ நன்மைகள் குறைந்து காணப்படுகின்றனவோ அவர்கள் தங்களை நஷ்டவாளியாக ஆக்கி கொண்டவர்கள், அவர்கள் தம்முடைய வாழ்வை நாசமாக்கியவர்கள், நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவருடைய முகங்களை எல்லாம் நரகம் எரித்து நெருப்பு எரித்து முகங்களிலே சதை இல்லாமல் காட்சி அளிக்கிற ஒரு நிலையோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால், நம்முடைய நன்மைகள் கூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றிருந்தால், தராசி கதிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நாம் நன்மைகள் புரிய வேண்டும், நல்லறங்களை செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அருள்மறையிலே வேறொடத்தில் அல்லாஹ் சொல்கிற போது, மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ஈமான் கொண்ட நிலையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு மனமான வாழ்வை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நன்மைகள் செய்யப்பட வேண்டும், அப்பதான் அவருக்கு மனமான வாழ்வு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கிடைக்கும். நன்மை செய்தால்தான் அவருடைய தராசி கதிக்கக்கூடியதாக இருக்கும். நன்மைதான் அவரை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளோடு சூரத்தை நுழைவிக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வதில்கல் ஜன்ன அல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன் அந்த சுவர்க்கம் இருக்கிறதே, அந்த சுவர்க்கத்தை உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக் கொண்டீர்கள். எதனால் தெரியுமா? நீங்கள் செய்த நல்லறங்களினால், நீங்கள் செய்த நன்மையினால். நன்மை இருந்தால்தான் தராசி கதித்து சுவனம் செல்ல முடியும். நன்மை இருந்தால்தான் தராசி பாரமாகி அந்த நிரந்தரமான சுவனத்தை அடைய முடியும். நன்மை இல்லாமல் மறுமையில் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். அங்கு வந்து நிற்பதற்கு நன்மை இல்லாமல் நின்று விடாதீர்கள். உங்களுடைய நன்மை மரணம் முதல் மன்னரை வாழ்வு, அதற்கு பிறகுள்ள மறுமை வாழ்வு என எல்லா இடங்களிலும் உங்களை காப்பாற்றுவது நன்மையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களை மறுமையிலே மண்ணறையிலே கொண்டு போய் வைத்து விட்டால் அந்த மண்ணறையிலே ஒரு அழகிய தோற்றத்திலே
நறுமணம் வீசுகிற ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார். பார்ப்பதற்கு அழகாக இருப்பார். அந்த மனிதரை பார்த்து கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர் கேட்பார், பார்ப்பதற்கே சந்தோஷம் ஊட்டுகிற நற்செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்பார். அப்போது அந்த நறுமணம் வீசுகிற நல்ல முகத்தோடு வந்த மனிதர் சொல்லுவார், அன அமலுக சாலிஹ், நான் தான் நீ செய்த நல்லறம் என்று சொல்ல வேண்டும் என்றிருந்தால் நம்முடைய மன்னரை வாழ்வில் மனமான வாழ்வாக அமைந்து நமக்கு உதவியாக நான் தான் நீ செய்த நல்லறம் என்று நமக்கு வாழ்த்தி அந்த கபரறை வாழ்வு விசாலமான வாழ்வாக, அந்த கபரறை வாழ்வு மனமான வாழ்வாக, சுவர்க்கத்தின் பூங்காவாக அந்த வாழ்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்றிருந்தால் நாம் நன்மைகள் செய்ய வேண்டும். நன்மைகள் செய்ய வேண்டும். அந்த நன்மை நமக்கு கதிக்கிற போதுதான் வெற்றி பெற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகள் பாரமாக இருக்கிற பல இபாதத்துக்களை வழிகாட்டினார்கள். நாம் ஐம்பெரும் கடமைகளை நிறைவேற்றுவது போல, தொழுகை போன்ற இபாதத்துக்களை நிறைவேற்றுவது போல, தராசை கதிக்க வைக்கிற நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜனாசாவிலே கலந்து கொண்டால் ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். அதை அடக்கம் செய்கிறவரை கலந்து கொண்டால் இன்னும் ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். கீராத் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அது ஒரு உஹது மலை போல, உஹது மலை போல நன்மைகளை நாம் அள்ளி வைத்து அந்த தராசிலே பாரமாக நிற்கிற நன்மைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? தராசி கதிப்பதற்கு நாம் கள்ள வேலை செய்ய முடியாது, நன்மைகளை சேகரிக்க வேண்டும். உஹது மலை போல, கல்லு போல நன்மைகளை கொள்ளையடித்து நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறோமா? ஜனாசாவிலே கலந்து கொண்டு தொழுது அடக்கம் செய்து என்னுடைய வாழ்வு இந்த மன்னரையை நோக்கி போக இருக்கிறது, நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்வை எப்படி மாற்றினால் நான் இந்த மன்னரையில் திருப்தியாக நல்ல முறையிலே புது மாப்பிளை போல தூங்க முடியும் என்று என்னை மாற்றுவதற்கு அது ஒரு வழியாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீஸான். இரண்டு சொல்வதற்கு, நாவில் சொல்வதற்கு இரண்டு இலகுவான வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள், தராசை கதிக்க வைக்கிற வார்த்தைகள், தராச பாரமாக்குற வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நமக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நேரம் இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது தராசை கதிக்க வைக்கிற ஒரு திக்ர். இது யார் செய்வா? தொழுகிறவர் செய்வார், குர்ஆன் ஓதுகிறவர் செய்வார், உறவை பேணுகிறவர் செய்கிறார், நோன்பு நோக்கிறவர் செய்கிறார், ஹஜ் செய்கிறவர் செய்கிறார், உம்ரா செய்கிறவர் செய்கிறார். ஏன்? அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவர் ஒரு மூமினாகத்தான் இருப்பார். முனாஃபிக் வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, நயவஞ்சகன் அல்லாஹ்வை குறைவாகவே நினைவு கூறுவார். அவனுடைய வாயில் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற திக்ர் செய்கிற எண்ணம் வராது. நான் என்ன நிலையில் இருக்கிறேன்? அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் தொடராக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். திக்ர் செய்யவில்லை என்றால் நான் எந்த நிலையில் இருக்கிறேன், எந்த பக்கத்தில் நான் இருக்கிறேன், எந்த கூட்டத்தோடு இருக்கிறேன்? நயவஞ்சக கூட்டத்தோடு அல்லவா அல்லாஹ் நம்மளை பட்டியல் இருக்கிறார். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அப்ப நான் அந்த நயவஞ்சக நிலையில் இருக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி என்னை மாற்றி நான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற, அல்லாஹ்வை தொழுகிற, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். தொழுகையில் சோம்பறி வருகிறதா? தொழுகையை விட்டு விட்டு அலட்சியமாக தொழுகிற நிலையா? நான் ஒரு முனாஃபிக் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறானே, வைதா காமு இலஸ்ஸலா காமு குஸாலா. தொழுகைக்காக எழுந்தால் சோம்பறிகளாக எழுகிறார்கள்.
சொல்கிறார்கள், எனக்கும் சோம்பேறித்தனம் வருகிறது, நான் என்னை மாற்ற வேண்டும். இது நயவஞ்சகர்களின் பண்பல்லவா? நயவஞ்சகர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னதல்லவா? எனவே என்னை நான் மாற்ற வேண்டும், நன்மையை கூட்ட வேண்டும், தராசை கதிக்க வைக்கிற நற்காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதில் ஒரு மனிதன் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் தவறுகள் செய்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே வருவார். வந்து அல்லாஹ் அவனிடத்திலே விசாரிப்பார். விசாரணை செய்கிற போது அல்லாஹ் அந்த அடியானத்திலே கேட்பான், நீ இந்த தப்பை செய்தாயா என்று கேட்கிற போது அந்த அடியான் ஆம் யா அல்லாஹ் என்று கூறுவான். அல்லாஹ் மாறி கேட்பான், என்னுடைய 2 எழுத்தாளர்கள் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், 2 சங்கையான எழுத்தாளர்கள், நீங்கள் செய்கிறவற்றை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, எல்லாவற்றையும் நாம் எழுத்தால் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எது பேசுவதாக இருந்தாலும் ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தார்களா? எழுத்தில் ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறார்கள்? இல்லையா அல்லாஹ், நான் செய்தது என்று ஒப்புக்கொள்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த அடியான் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு அவருடைய சில நன்மைகளை காட்டுகிறான். அடைகிற சந்தோஷம், அவன் அடைகிற சந்தோஷம் அளப்பரிய சந்தோஷமாகும். நான் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே என்ன நன்மைகளை செய்து சந்தோஷத்தை அடைய இருக்கிறேன், என்னால் செய்யப்படுகிற நன்மைகள் என்ன, செய்யப்பட வேண்டிய நன்மைகள் என்ன என்பதனை நான் ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து என்னை மாற்ற வேண்டிய அவசியமும் கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு மனிதன் நன்மைகள் நெருக்கப்பட்டு அது விசாரணை செய்யப்படுகிற ஒரு நிகழ்வை இஸ்லாம் நமக்கு ஈமானோடு அடையாளப்படுத்துகிறது. அதற்கு பிறகு அதனோடு ஒட்டிய இன்னும் ஒரு விடயம்தான், நாளை மறுமையில் சிராத் என்ற பாலத்தை கடக்க வேண்டிய ஒரு நிலையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ثم يضرب الصراط على متن جهنم, சிராத் என்ற பாலம் நரகத்துக்கு மேலால் போடப்படும். وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا, நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட பாலத்தை தாண்டித்தான் சுவனம் செல்ல வேண்டும். ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا, அல்லாஹ் அவனை அஞ்சி வாழ்ந்த மக்களை பாதுகாப்போம் என்று வாக்களிக்கிறார். நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட அந்த பாலத்தை தாண்டித்தான் நாம் ஒவ்வொருவரும் சுவனம் செல்ல வேண்டும். அந்த நரகத்தில் பாலத்திலே கொளுக்கியாலான கம்பிகள் இருக்கும். ஒவ்வொருவரையும் அவர் செய்த அநியாயத்திற்கு ஏற்ப, அவர் செய்த தவறுக்கு ஏற்ப அவரை கொளுக்கியால் இழுத்து நரகத்திலே போடும். கால் வைக்க வழுக்கி சறுக்கி நரகத்திலே விழுவார். நன்மைகள் இல்லாத போது அவர்கள் நடைபெறுகிற நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அதனுடைய வலதிலும் இடதிலும், அந்த பாலத்தின் வலதிலும் இடதிலும் உறவும் அமானிதமும் நின்று கொண்டிருக்கும். பாலத்துடைய வலதிலும் இடதிலும் நமது குடும்ப உறவும் அமானிதமும் அந்த பாலத்திலே நின்று கொண்டு அந்த குடும்ப உறவு நின்று பேசும். யா அல்லாஹ், இதோ இந்த பாலத்தை கடக்க வருகிறானே, இவன் என்னை துண்டித்தவன், என்னுடைய உறவை துண்டித்து வாழ்ந்தவன், இவனை நரகத்திலே போடு யா அல்லாஹ் என்று அந்த குடும்பம் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாலத்தின் விபரீதத்தை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்கிறார்கள். லேசாக குடும்பங்களை துண்டித்து விட்டு, லேசாக இந்த உறவை துண்டித்து விட்டு சுவனம் நுழையலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய குடும்பம் அந்த பாலத்தடியிலே நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயம் என் சமுதாயம், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் இவளை காப்பாற்று காப்பாற்று என்று அந்த பாலத்தடியிலே நின்று கொண்டு
யா அல்லாஹ், இவன் என்னை துண்டித்தவன், எனக்கு அநியாயம் செய்தவன், அட்டூழியம் செய்தவன், இவன் என்னை சேர்ந்து வாழாதவன், ஒரு சில்லறை பணத்திற்காக என்னை துண்டித்தான், ஒரு காணிக்காக என்னை உறவை துண்டித்தான் யா அல்லாஹ் என்று அந்த குடும்பம் நின்று நம்மளை நரகத்திலே தள்ளிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் என்னோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவனை அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான். குடும்பத்தோடு சேர்ந்தால் அல்லாஹ் அவரோடு சேர்ந்து வாழ்வான். குடும்பத்தை துண்டித்தால் அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவான். அந்த குடும்பம் நின்று கொண்டு நம்மளை பாலத்தை கடக்க விடாவிட்டால் என்னுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக, ஒரு சின்ன பிரச்சனைக்காக, திருமண விடயத்திற்காக, ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக நானாவுக்கும் தம்பிக்கும் இடையிலே பிரச்சனை, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலே பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய லாதத்தை விட்டு தருகிற பெரிய ஒரு பாவமாகும். நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தில்லாமல் போகிற ஒரு பெரிய குற்றமாகும் சகோதரர்களே. நம்முடைய வாழ்வை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், எல்லாம் சரியாக இருக்கிறது. இந்த பாலத்தை கடந்து சுவனம் செல்லாமல் குடும்ப உறவு அங்கே வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அடுத்த பக்கத்திலே அமானிதம். அமானிதம் அமானிதம் என்று சொல்லுகிற போது அது பொறுப்புக்கள் அமானிதமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதிலே அமானிதமாக நடந்து கொண்டோமா என்பதாக இருக்கலாம். தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற கடமைகளை அமானிதமாக நாம் செய்தோமா என்ற ஒரு அமானித விடயமாக இருக்கலாம். மனைவி பிள்ளைகளை மார்க்கத்தோடு வளர்க்கின்ற விடயத்திலே அமானிதத்தை நிறைவேற்றினோமா என்பதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலிலே அமானிதத்திலே நாம் நடந்து கொண்டோமா என்பதாக இருக்கலாம். கடனுக்கு சாட்சியாக இருந்தது, கடன் கொடுத்தது, வாங்கிய விடயத்திலே அமானிதமாக நாம் நடந்து கொண்டோமா என்பதாக இருக்கலாம். எல்லா அமானிதங்களும் நிறைவேற்றப்படாவிட்டால் அங்கு அமானிதம் நின்று கொண்டு, யா அல்லாஹ், அமானித மோசடி செய்தவன், இவனை இந்த பாலத்தில் கடக்க விடாது என்று சொன்னால் உங்களுடைய நிலை என்னவாகும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகைஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை நிறுத்துங்கள், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள், அவரை நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது நயவஞ்சகர்கள் ஏனையவர்களாக இருந்தாலும் நமக்கு அந்த நிலை வந்துவிட்டால், விசாரிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அந்த பாலத்தை கடக்கிற வேளையில் நாம் செய்த அநியாயங்கள், நம்முடைய அட்டூழியங்கள், நாம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் செய்யப்படாவிட்டால் அவைகள் அங்கு வந்து நம்மளை நிறுத்தி நம்மளை விசாரணைக்கு உட்படுத்துகிற ஒரு நிலைமை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சிராத் என்ற பாலத்திலே கடந்து செல்கிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒளியை கொடுப்பார். அந்த ஒளியின் மூலமாக அவர்கள் வேகமாக அந்த சுவனத்தை அடைவதற்கு சென்று கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் ஒளி முடிந்து மூமின்களை பார்த்து நயவஞ்சகர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் நில்லுங்கள், உங்களுடைய ஒளிகளை நாங்கள் பெறுகிறோம் என்பார்கள். மூமின்கள் சொல்லுவார்கள், பின்னோக்கி செல்லுங்கள், ஒளி கிடைக்கும் என்று. இச்சந்தர்ப்பத்திலே திரை போடப்பட்டுவிடும். அந்த முனாஃபிக்குகள் அந்த மூமின்களை பார்த்து கேட்பார்கள், அலம் நக்கும் மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கவில்லையா? நாங்கள் உங்களோடு தானே இருந்தோம், ஏன் எங்களை இடைநடுவிலே கைவிட்டு விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அந்த சிராத் என்ற பாலத்தில் இடைநடுவிலே கைவிடப்படுகிற கூட்டமாக நாம் இருந்துவிடக்கூடாது. வேகமாக சுவனம் செல்லுகிற பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றிருந்தால் இந்த உலக வாழ்வை நன்மையால் மாற்ற வேண்டும், நன்மைகள் நிறைய செய்ய வேண்டும். அது நன்மையை ஏவுகிற நன்மையாக இருக்கலாம், பாவத்தை தடுக்கிற நன்மையாக இருக்கலாம்.
ஏழைக்கு உதவி செய்கிற நன்மையாக இருக்கலாம், அனாதைக்கு அரவணைப்பு வழங்குகிற நன்மையாக இருக்கலாம், குடும்பத்தை பேணுகிற நன்மையாக இருக்கலாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற நன்மையாக இருக்கலாம், தொழுகிற ஏனைய இஸ்லாம் சொல்லுகிற முக்கிய கடமைகளை நிறைவேற்றுகிற நன்மையாக இருக்கலாம். அந்த நன்மைகளில் போட்டி போடுகிற ஒரு நிலைமை நம்மிடத்திலே வளர வேண்டும். வளர்கிற போதுதான் நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்து செல்கிற மனிதர் கடைசியாக சுவனம் நுழைகிறவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அந்த பாலத்தால் கடந்து சென்று கொண்டிருப்பார். அவருடைய நன்மைகள் குறைய அவர் நடக்க ஆரம்பிப்பார். இன்னும் குறைய அவர் தவண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிற நிலையில் அவர் இருப்பார். கஷ்டப்பட்டு அந்த சிராத் என்ற பாலத்தை கடந்ததற்கு பின்னால் அந்த மனிதர் அந்த பாலத்தை பார்த்து சொல்லுவார், தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்க், உன்னை விட்டு பாதுகாத்த அல்லாஹுவே பரக்கத்துள்ளவனாக மாறிவிட்டான். பயங்கரமான ஒரு பாலம் அது. நரகத்தின் வெக்கைகள் வீசுகிற, நரகத்தின் தண்டனைகள் அனுபவிக்கப்படுவதை பார்த்து கொண்டு செல்கிற அந்த பாலம். கடைசியாக கஷ்டப்பட்டு சென்ற மனிதர் சொல்கிற வார்த்தை, உன்னை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன வார்த்தை சொல்கிறார் என்றால், லகத் அஅதானில்லாஹு மா லம் யுக்தி அஹதன் மினல் அவ்வலீன வல் ஆகிரீன், இந்த உலகத்தில் ஒருத்தருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறார் என்று கடைசியாக சொல்கிற மனிதர் சொல்கிறார் என்றால், ஆரம்பத்திலே வேகமாக மின்னல் வெட்டுகிற வேகத்திலே, கண் வெட்டி நிமை வெட்டுகிற வேகத்திலே, குதிரைகள் ஓடுகிற வேகத்திலே என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த வேகத்திலே சென்ற மனிதர்கள் அல்லாஹ்வை எப்படி புகழுவார்கள், எப்படி சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த சுவனத்தை நுழைகிற போது முஃபத்தஹத்தன் லஹுமுல் அப்வாப், சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அந்த சுவனத்தை நுழைகிற போது சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், வாருங்கள் என்று வரவேற்கப்படுகிற அந்த சுவனத்தை அடைவதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டிய அவசியமும் கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவனம் லேசான முறையில் நுழைய முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் தஆலா அந்த சுவனத்திலே வைத்திருக்கிற இன்பத்தை எந்த ஒரு ஆத்மாவாலும் அறிய முடியாது. எதற்காக என்றால், நீங்கள் செய்த நன்மைக்கு கூலியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்த நன்மைக்கு கூலியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தன்தஊன். அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் விரும்புகிற கேட்கிற அனைத்தும் கிடைக்கும். அப்படியான சுவனத்தை நுழைய வேண்டும் என்றிருந்தால் நாம் இந்த உலகத்தை அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையிலே நம்முடைய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். வல்லவன் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி நன்மைகளை செய்து நற்பாக்கியமுள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால்
நம்முடைய நன்மைகள் கதிக்க வேண்டும், அந்த நன்மைகள் கூடுதலாக இருக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்கின்ற விடயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோல ஒரு மனிதன் மறுமையில் நஷ்டத்தை சந்திக்கிற நிறைய பாவங்கள் இருக்கின்றன. சுவனத்தை நுழைவதற்கு நாம் கஷ்டப்பட வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துத்தான் அந்த சுவனத்தை நுழைய வேண்டும். ஆனால் நரகத்தை நுழைவதற்கு கஷ்டம் தேவையில்லை. தொழாமல் இருந்தால் அவர் நரகத்துக்கு போவார், குடும்பத்தை பேணாமல் இருந்தால் நரகம் போகிறார், நோன்பு நோக்காமல் இருந்தால் நரகம் போகிறார். கஷ்டமில்லாமல் நரகம் போகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இது தாண்டி காசு கொடுத்து நரகம் போகிறவர்கள் இருக்கிறார்கள். மதுபானம் அருந்துகிற, வேறு பல பாவமான காரியங்களை செய்கிற, காசு கொடுத்து நரகத்தை செல்கிற பாவத்தை செய்கிற சிலர்களும் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் ஒரு சோதனைக்காக இந்த உலகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் சரியாக நன்மைகளை செய்கிறார்கள் என்பதனை சோதிப்பதற்காக அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். இந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும், இது அல்லாஹ் எனக்கு வைக்கிற ஒரு சோதனை. இந்த சோதனையின் போது நான் வெற்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம். இது பதிவதற்காகத்தான் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள், இஸ்லாத்தினுடைய கடமைகள், இவைகளை சரியான முறையிலே புரிய வேண்டும். அதனை படித்தால்தான் நாம் அல்லாஹ்வை பற்றி அச்ச உணர்வு நம்மிடத்திலே வரும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள். அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, மறுமையுடைய நிலைகளை பற்றி, மறுமையில் எப்படியான விசாரணைகள் இருக்கிறது, அந்த விசாரணைகளை நாம் எப்படி தப்பலாம் என்கின்ற விடயங்களை ஆழமாக படிக்கிற போதுதான் நாம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவோம், அஞ்சுவோம். அந்த அச்சம்தான் நம்மளை நன்மையை செய்ய தூண்டும். அந்த அச்சம்தான் நம்மளை அல்லாஹ்வுடைய கடமையை செய்ய தூண்டும். அந்த அச்சம்தான் நம்மளை பாவத்தை செய்ய விடாமல் தடுக்கும், தவறுக்கு போக விடாமல் நம்மளை தடுக்கும். தப்பென்று செய்துவிட்டாலும் அதை உணர்ந்து தௌபா செய்ய வேண்டும், மாற வேண்டும், திருந்த வேண்டும், இதிலேயே நாம் இருந்துவிடக் கூடாது என்ற உணர்வை ஊட்டுவது நாம் மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, மறுமையை படித்த அந்த அறிவு தான் நம்மளை தூண்டிக் கொண்டிருக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நன்மை செய்வதற்காக அதற்காக போட்டி போட வேண்டும் என்றால் மார்க்கத்தை படிக்க வேண்டும். அதை படிக்கிற போது ஒரு ஆசை வரும். அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, இதை செய்தால் இப்படி நன்மை இருக்குது என்று சொல்கிறானே, இப்படி பாக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறானே என்று நாம் தெரிய வேண்டும் என்றிருந்தால் அதை படிக்க வேண்டும், உணர வேண்டும். படிக்காவிட்டால் மறுமையிலே நரகம் சென்று நரகவாசிகள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் மார்க்கத்தை விளங்கியிருந்தால் அல்லது மார்க்கத்தை கேட்டிருந்தால் இந்த ஸஈர் என்ற நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோம். நாங்கள் மார்க்கத்தை விளங்கவில்லை, கேட்கவில்லை, அதனால் நாங்கள் நரகவாசியாக ஆகிவிட்டோம் என்று நரகம் சென்றவர்கள் சொல்லுவார்கள் என்பதனை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி அந்த நிலைமை நமக்கு மறுமையில் வந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மரணத்திற்கு பிறகு நாம் பாடம் படிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மௌத்தாகுவதற்கு முன்னாலே படித்து உணர்ந்து, அல்லாஹ் நமக்கு அப்படியான பல வாய்ப்புகளை தருகிறான் உணர்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக. அதனை விளங்கி மார்க்கத்தை படித்து நன்மைகளை நிறைய செய்து நற்பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.